வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கிரேவி ரெசிபி சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் பன்னீர் கேப்சிகம் வச்சு செய்ய போகிறோம். குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கே பட்டரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டர்லேயே வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டானா போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இது 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி பச்சை ஸ்மெல் போகணும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகட்டும். லைட்டாக ஒரு 30 செகண்ட் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேப்சிகம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ மசாலா ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே பன்னீர் துருவிக்கலாம். இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல் இருக்கும்ல அந்த கிரேட்டரில் துருவிக்கலாம். பன்னீர் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீராக பார்த்து வாங்கிக்கோங்க. டேட் செக் பண்ணி பாக்கெட் ஓப்பன் பண்ணும்போது புளிப்பு ஸ்மெல் வரக்கூடாது. இந்த மாதிரி சைஸில் துருவிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் துருவியாச்சு. இப்போ இதை கிரேவியில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கேப்சிகம் வெந்ததுக்கப்புறமா துருவி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஓவர் குக் பண்ணிட்டோன்னா ஸ்மெல்லு நல்லா இருக்காது. இப்போ பன்னீர்லாம் சேர்த்துட்டு இது ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஜென்டிலாக ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் துருவி சேர்த்துருக்கிறதுனால 1 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், வெந்துடும். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.